இது ஃப்ரைடே ஈவினிங் போல கோயில் போலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தேன். ஆடி வெள்ளிங்கனால கொஞ்சம் ஸ்பெஷலான டே. பிரசாதம் எதுவும் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அந்த டைம்லனால எதுவுமே பண்ணல. கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாவே வீட்டுக்கு சாமிக்கு பால் மட்டும் வச்சுட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். நம்ம வீட்ல செம்பருத்தி செடி இருக்கு. அது கரெக்ட்டா வெள்ளி, செவ்வாய்னா மட்டும் போதும். யாராவது பறிச்சுட்டு போயிடுறாங்க. நான் அன்னைக்கு தான் ரொம்ப ஆர்வமா சாமி வைக்கலாம்னு நினைச்சு எடுக்க போனேன். 2டே பூ தான் இருந்துச்சு. அதுவுமே ஹைட்ல இருந்துச்சு. அதனால விட்டு போனாங்க. இல்லன்னா அதையும் பறிச்சுட்டு போயிருப்பாங்க. ஒரு 7, 8 பூவாவது பூக்குது டெய்லியுமே. டெய்லி இந்த வெளில இருக்க முருகன் ஃபோட்டோக்கு காலைல அவங்க அப்பா வச்சுட்டு போயிருவாங்க. வெள்ளி செம்ம சாமி கும்பிடும்போது கரெக்ட்டா பூ இருக்க மாட்டேங்குது. மேல முல்லைப்பூ இருக்கு. ஆனா அத எடுத்து என்னால கட்டி வைக்க முடியல. அதுவுமே டெய்லி இந்த நாகாத்தம்மன் கோயிலுக்கு தான் அந்த முல்லைப்பூ வந்துருது. அந்த அக்கா வந்து டெய்லியுமே வந்து பூவ பறிச்சுட்டு நாகாத்தம்மனுக்கு போட்டுருவாங்க. ரொம்ப குட்டியோண்டு சாமி. இது நம்ம ஏரியாவுக்குலாம் சேர்த்து வச்சது தான். நம்ம வீட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல இந்த கோயில் இருக்கு. போம்போது விஷால இப்ப ஒட்டு போ சொன்னேன். ஒட்டு போனாங்க. வரும்போது பொறுமையா நடந்து வந்துட்டோம். திருப்தியா சாமி கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட்டு வந்துட்டோம். ஆடி மாசம் எல்லா வெள்ளிக்கிழமையும் கூழுக்கு சாமி கும்பிடுவாங்க. அது அம்மன் தானே. அதனால வாரம் கூழ் பண்ணுவாங்க. அடுத்த வாரம் நான் பிரசாதம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சக்கரை பொங்கல் ஏதாவது பண்ணி குடுக்கணும். இந்த உப்புச்சட்டி வந்து காலையிலேயே வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். வெள்ளிக்கிழமைனால உப்பு கொட்டி வைக்கலாம் நல்லதுன்னு சொல்லிட்டு, அது நல்லா காஞ்சு இருந்துச்சு. அத எடுத்து உப்புலாம் கொட்டி வச்சுட்டு மாவு போட்டிருந்தேன். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். 2 பேரும் வீட்டுக்கு வந்தோனே பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடி ஒரே வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த கருப்பு உளுந்து ஊற வச்சிருந்தேனா, அதனால உட்காந்து கருப்பு உளுந்து மெதுவா கலஞ்சி எடுத்துட்டு நைட் டின்னருக்கு ரவா அப்பம் தான் ரெடி பண்ணிருந்தேன். அத கூட பீனட் சட்னி வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. இந்த ரெசிபி நான் இன்னொரு நாள் ஷேர் பண்றேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பட் மாவு இல்லாத அன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். ஃப்ரீயா இருக்க டைம்ல செக் பண்ணி பாருங்க மறக்காம. அவ்வளவுதான் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.